காணாமல் போன பொருட்களை கண்டுபிடிப்பதில் வல்லவராய் இருப்பவர் புனித அந்தோனியார். இவர் வாழுகின்ற பொழுது தன்னுடைய பொருட்களை களவு கொடுத்த நேரத்திலே செபத்தின் வல்லமையினால் அதை கண்டுபிடிக்கின்றார். மற்றவர்களுடைய தொலைந்து போன பொருட்களை கண்டுபிடிப்பதற்கு முன்பாக தன்னுடைய அறையில் இருந்த புத்தகம் ஒன்று திருடப்பட்ட நேரத்திலே அதை அவர் கண்டுபிடிக்கின்றார். இதன் மூலம் புனித அந்தோனியார் ஜெபம் அல்லது பிரார்த்தனை எவ்வளவு வல்லமை மிக்கது என்பதை காட்டுகின்றார். விசுவாசத்தோடு கூடிய ஜெபம் வல்லமைகளையும் அற்புதங்களையும் செய்யும் என்பதற்கு இந்த புதுமை ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. இந்த காணொளியில் புனித அந்தோனியாருடைய புத்தகம் திருடப்பட்டதையும் தம்முடைய வல்லமை மிக்க செபத்தினாலே மீண்டும் அந்த புத்தகத்தை கண்டுபிடிப்பதை பற்றியும் பார்ப்போம். புனித பதுவா நகர அந்தோனியார் காணாமல் போன பொருட்களை கண்டுபிடிக்கும் அருளின் பாதுகாவலராக அறியப்படுவதற்கு அவரது கைப்புத்தகம் திருடப்பட்டு திரும்ப கிடைத்த அற்புதம் ஒரு முக்கிய காரணம் ஆகும். இதோ அந்த புதுமை என்னவென்று பார்ப்போம். புனித அந்தோனியார் தனது பிரான்சிஸ்கன் துறவு இல்லத்தில் இருந்தபோது நற்செய்தி விளக்கங்கள் மற்றும் குறிப்புகள் எழுதப்பட்ட தனது தனிப்பட்ட பைபிள் மற்றும் திருப்பாடல்கள் அடங்கிய மதிப்புமிக்க புத்தகத்தை யாரோ திருடிச் சென்றதை தெரிந்து கொண்டார். இந்த நூல் கையால் எழுதப்பட்டதால் அது மிகவும் விலைமதிப்பற்றதாக இருந்தது. ஒரு கட்டத்தில் அந்தோனியாரின் துறவற சபையை விட்டுச் செல்ல முடிவெடுத்து ஒரு புதிய துறவி அந்த அரிய நூலை திருடிச் சென்றார். புத்தகம் காணாமல் போனதை கண்டறிந்து அந்தோனியார் திருடிச் சென்றவரின் மனமாற்றத்திற்காகவும் புத்தகம் திரும்ப கிடைக்கவும் உருக்கமாக இறைவனிடம் மன்றாடினார். அந்தோனியாரின் செபத்தின் பலனாக திருடிய புதிய துறவி மனசாட்சியால் மிகவும் பாதிக்கப்பட்டார். மேலும் அவர் செல்லும் வழியில் ஒரு பெரிய புயல் உருவாகி அது கடவுளின் கோபம் என உணர்ந்து பயந்தார். இதையடுத்து அந்த புதிய துறவி உடனடியாக அந்தோனியாரிடம் திரும்பி வந்து திருடியதற்காக மன்னிப்பு கேட்டு புத்தகத்தை திருப்பிக் கொடுத்தார். மேலும் அவர் துறவற சபையிலேயே தொடர்ந்து தங்கவும் முடிவு செய்தார். இந்த அற்புதத்தின் காரணமாக புனித அந்தோனியார் தொலைந்த பொருட்களை கண்டுபிடிக்க உதவி செய்யும் வல்லமை கொண்டவராக போற்றப்படுகிறார். மக்கள் தங்களுக்கு தொலைந்து போன பொருட்கள் கிடைப்பதற்காகவும் இழந்த அமைதி மற்றும் நம்பிக்கையை மீண்டும் பெறுவதற்காகவும் இவரிடம் மன்றாடுகிறார்கள். இன்றும் இவரின் திருப்பண்டங்களில் ஒன்றாக இந்த புத்தகம் இத்தாலியில் உள்ள பொலோக்னா நகரில் உள்ள பிரான்சிஸ்கன் துறவு மடத்தில் பாதுகாக்கப்படுகிறது. புனித அந்தோனியாரின் காணாமல் போன புத்தகம் திரும்ப கிடைத்த அற்புதம் நமக்கு கற்பிக்கும் பாடங்கள் என்னவென்று இப்போது பார்ப்போம். முதலாவது, பிரார்த்தனையின் சக்தி. அந்தோனியார் திருடப்பட்ட புத்தகத்தை பற்றி துயரமடைந்தாலும் அவர் மனித கோபத்தில் நடக்கவில்லை. மாறாக இறைவனிடம் உருக்கமாக பிரார்த்தனை செய்தார். இது நமக்கு கற்பிப்பது பிரச்சனைகள், இழப்புகள், துரோகம் ஆகியவை வந்தாலும் தீர்வு கடவுளின் கரங்களில் உள்ளது என்பதாகும். இரண்டாவது, மனச்சாட்சியின் குரல். புத்தகத்தை திருடிய துறவி அந்தோனியாரின் ஜெபத்தாலும் இறைவனின் கருணையாலும் தனது தவறை உணர்ந்தார். மனச்சாட்சி என்பது கடவுள் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் வைத்திருக்கும் ஒளி என்பதை இது உணர்த்துகிறது. தவறுகள் செய்தாலும் மனசாட்சி தூண்டி நம்மை திரும்பக் கொண்டு வரக்கூடியது. மூன்றாவது, திரும்பி போகும் கருணை வாய்ப்பு. திருடிய துறவி வெட்கத்தோடு திரும்பி வந்து மன்னிப்பு கேட்டார். அந்தோனியார் அவரை ஏற்றுக்கொண்டார். இது கிறிஸ்தவ வாழ்க்கையின் முக்கியமான உண்மையை, மன்னிப்பை மற்றும் திரும்பி போகும் அருளை நமக்கு நினைவூட்டுகிறது. யாரும் மீள முடியாதவர் அல்ல. நான்காவது, தாழ்மையும் மனமாற்றமும். ஒரு துறவி தவறாக நடந்தாலும் தாழ்மையுடன் வந்து மன்னிப்பு கேட்டால் அவர் மறுபடியும் சமுதாயத்தில் ஏற்கப்பட்டார். இதன் மூலம் தாழ்மை இல்லாமல் உண்மையான மனமாற்றம் சாத்தியமில்லை என்பதை கற்றுக்கொள்கிறோம். ஐந்தாவது, பொருட்களின் மதிப்பும் ஆன்மீகத்தின் மேன்மையும். அந்தோனியாரின் புத்தகம் கையால் எழுதப்பட்டதால் மிகவும் விலை மதிப்பற்றது. ஆனால் அதில் அடங்கியிருந்தது இறையருளின் வார்த்தை. இதன் மூலம் பொருளாதார மதிப்பு எவ்வளவு இருந்தாலும் அதற்கு மேலானது ஆன்மீகத்தின் செல்வம் என்பதை கற்றுக்கொள்கிறோம். ஆறாவது, கடவுளின் எச்சரிக்கைகள். திருடிய துறவி பயணிக்கும் வழியில் புயல் உருவானது. அவர் அதை கடவுளின் எச்சரிக்கை என உணர்ந்தார். வாழ்க்கையில் சோதனைகள், சிரமங்கள், எதிர்பாராத நிகழ்வுகள் இவைகள் யாவும் சில சமயம் கடவுள் நம்மை விழிப்புணர வைக்கும் அறிகுறிகளாக இருக்கலாம். ஏழாவது, இழந்ததை மீட்கும் இறையருள். அந்தோனியார் இழந்த புத்தகம் மீண்டும் அவருக்கு கிடைத்தது. இதன் மூலம்
கடவுள் இழந்த பொருட்களை மட்டுமல்ல, நாம் இழந்த அமைதி, நம்பிக்கை, ஆனந்தம் ஆகியவற்றையும் திரும்பக் கொடுக்க வல்லவர் என்பதை காண்கிறோம். 8வது, அந்தோனியாரின் சிறப்பு அருள். இந்த அற்புதம் காரணமாகவே புனித அந்தோனியார் காணாமல் போன பொருட்களை தேடி தருபவர் என்று அறியப்படுகிறார். நாமும் எப்போதாவது வாழ்க்கையில் தொலைந்து போன நம்பிக்கை, குடும்ப ஒற்றுமை அல்லது ஆன்மீக ஆர்வம் ஆகியவற்றை பெற அவர் வழியாக இறைவனிடம் மன்றாடலாம். 9வது, சமூகத்தின் அன்பும் ஏற்றுக்கொள்ளுதலும். தவறு செய்த துறவி மீண்டும் துறவற குடும்பத்தில் ஏற்கப்பட்டார். இது நமக்கு கற்றுக் கொடுப்பது, சமூகத்தில் யாராவது தவறு செய்தாலும் அவர்களுக்கு திரும்பி போகும் வாய்ப்பு கொடுத்து அன்போடு ஏற்க வேண்டும் என்பதாகும். 10வது, புனிதர்களின் வழிகாட்டுதல். இந்த அற்புதம் இன்று வரை கிறிஸ்தவர்களை உற்சாகப்படுத்துகிறது. புனிதர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அவர்கள் பெற்ற அருள்கள், அவர்கள் செய்த அற்புதங்கள் அனைத்தும் நம்மை வழிநடத்தும் விளக்குகளாக இருக்கின்றன. இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்தோடு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டியவர்களோடு இந்த செய்தியை ஷேர் செய்யுங்கள். இதை கேட்கின்றவர்களுக்கும் இதன் மூலம் நன்மை கிடைக்கட்டும். நன்றி.